என்ன சார், என்ன மேடம், இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இதையெல்லாம் உட்கார்ந்து யாராவது பாப்பாங்களா? இதை விட பிரமாதமான விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கு. நான் பொய் சொல்லலங்க, மனசார உண்மையா சொல்றேன். ஆனா இந்த பிளேஸோட மெயின் அட்ராக்ஷன் இந்த மான்யூமெண்ட் தானே? அப்படின்னு உங்களுக்கு சொன்னது யாருங்க? என் கூட வாங்க, அதை எல்லாரும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிரமாதமான ஒண்ண நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. இந்த குதிரைய பாத்தீங்களா? இது 500 வருஷம் பழமையானது. இந்த இடத்த ஆண்ட ராஜா சின்ன பையனா இருக்கும் போது இதை வச்சு தான் விளையாடினாரு. வாங்கிக்கங்க, ரொம்ப பழசுதான், ஆனா பிரயோஜனமா இருக்கும். வெறும் 5000 ரூபாய் ஒன்லி. நோ, எனக்கு இந்த பொம்மை எல்லாம் வேண்டாம். அப்படின்னா இதோ இந்த புஸ்தகத்தை வாங்கிக்கங்க. இதோட பக்கம் கிழிஞ்சிருக்கலாம், ஆனா இது சரித்திரத்துல இடம் பிடிச்சிருக்கு. ஒன்லி 3000 rupees தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுப்பா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னையா நீங்க பாட்டுக்கு போறீங்க? இவ்வளவு அற்புதமான பொருளை கொடுக்கறேன், அதுவும் இவ்வளவு மலிவு விலையில. என்னையா உங்களுக்கு, என்னையா அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இங்க என்ன சினிமாவா ஓடுது? என் முகத்தை அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. போங்க போங்க, போய் வேலையா பாருங்க. ஹலோ மேடம், மேடம், ஹலோ மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். உங்களுக்கு குட் பொருள் எல்லாம் கிடைக்கும். கம் மேடம், நான் காட்டுறேன். கம் மேடம். இந்த குட்டு கைடெல்லாம் இங்க வர டூரிஸ்ட் எல்லாம் வராம போயிட போறாங்க. அதான் நானும் சொல்றேன், வர டூரிஸ்ட் எல்லாம் இப்படி தொந்தரவு பண்றானே. இவன் எப்பதான் திருந்த போறானோ எனக்கு தெரியல. சரி சொல்லுங்க, இன்னைக்கு லஞ்ச்ல எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது? செஃப் தகேலா உங்களுக்காக பண்ண போறான் கத்திரிக்காய் பாவக்காய் பொரியல். என்ன பண்றது, இது செய்யறதுக்கு எனக்கு மனசே வரலதான். ஆனா இதை சாப்பிட்டா உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும். டான்ஸ் ஆடுவீங்க. அதெல்லாம் சுத்த வேஸ்ட். மாஸ்டர் ஷெஃப் பக்கேலா கையில சாப்பிட்ட பருப்பை சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஆரோக்கியமா இருக்கிறதுல உங்க பாட்டே பாடுவாங்க. 1 2 ஆவ். வெரி குட். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஹட்டேலா, நான் செய்ய போறேன் ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணு இல்லையா? என்ன ஹட்டேலா, இன்னைக்கு எனக்காக எதுவும் சமைச்சு கொடுக்க மாட்டியா? ஹட்டேலா, இதுக்கு உனக்காக தண்டனை கிடைச்சே தீரும். இருங்க, அவசரப்படாதீங்க பாஸ். ஒண்ணும் இல்லங்கிறது என்னோட டிஷ்ஷோட பேரு. கத்திரிக்காய் பாவக்காய் பொரியலோட சேர்த்து நான் அந்த டிஷ்ஷை நல்லா செய்வேன். ஹோ, அப்படியா? இந்த பாருங்க, நான் முதல்ல எடுத்துக்க போறேன் இந்த கேவலமான தக்கேலா செஞ்ச சொதப்பலான கத்திரிக்காய் பாவக்காய் பொரியல். இத அரவைக்கடை இருக்கிற இந்த பக்கேலாவோட பருப்புல சேர்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் ருசிக்காக தேவைப்படுது ஹட்டேலாவோட மூளையில இருந்து அரைச்செடுத்த விசேஷமான மசாலா. அண்ட் ஃபைனலி தயாராகுது ஹட்டேலாவோட டெலிசியஸ் டெலிகசி. ஒண்ணுமில்ல. ஆஹா, ஓஹோ, ரொம்ப பிரமாதமா இருக்கு. அற்புதம் ஹட்டேலா, அற்புதம். இன்னைக்கு லஞ்ச் சேலஞ்சில ஜெயிச்சது நீதான். ஆனா பாஸ், இவன் என்ன செஞ்சா? ஆனா கஷ்டப்பட்டு சமைச்சதெல்லாம் நாங்க தானே. இவன் எங்க டிஷ்ஷை ஒன்னா சேர்த்தா, அவ்வளவுதான். அத உங்களுக்கு ருசி பார்க்க கொடுத்தான். அடடா, என்னோட அப்பாவி பூதங்களே, போலீஸ் செஃப்போட கிழிஞ்ச தொப்பிகளா? டக்கேலா அவனோட தலையில இருந்து எடுத்த அரைச்ச மசாலாவை போட்டானே, அதுல என்னோட மூளையில கலந்திருக்கிற வைக்கோலோட ருசி இருக்கே, அதுதானே மேஜிக். அதனாலதானே அந்த பூத பாசுக்கு அத அந்த அளவு பிடிச்சிருக்கு. வைக்கோலா? பாஸ், அது வைக்கோல் இல்ல, மசாலா. அது சரியா கலந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாஸ். சேலஞ்சில நான் தானே ஜெயிச்சேன். சொல்லுங்க பாஸ், சொல்லுங்க. ஹட்டேலாவை இன்னைக்கு பாப்போ மீட்டர் காப்பாத்திடுச்சு. இல்லன்னா வாங்க, இன்னைக்கு எந்த பாவி பாவம் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். உண்மையை தாங்க சொல்றேன், இந்த இடத்தை விட்டு தள்ளுங்க, என் கூட வாங்க. அற்புதமான பொருளை காட்டுறேன். நான் பொய் சொல்ல மாட்டேங்க, மனசார உண்மையை சொல்றேன். இந்த பூ ஆங்கிலேயர் காலத்திலிருந்து பூத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வெறும் 5000 ரூபாய்க்கு நான் கொடுக்கறேன். அட, எங்க போறீங்க? வாங்கிக்கங்க. இந்த குட்டு கைடு சரியான ஃப்ராடு பையலா இருப்பான் போல இருக்கே. ஆமா பாஸ்,
இங்க வர அப்பாவி டூரிஸ்டரை ஏமாத்தி அவன் பொருளை விக்கிறான். அது மட்டும் இல்ல, வாங்கலன்னா அவங்கள ரொம்ப தொல்லை பண்றான். அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்து தான் தீரணும். அப்ப போலாமா பாஸ்? டம் 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 வாங்க போய் பாவத்தை ஒழிப்போம். அட என்னையா நடக்குதுங்க? இன்னைக்கு என் கண்ணில் ஒருத்தர் கூட படலையே. ஹலோ மேடம், இந்த பட்டு மினாரோட ஹிஸ்டரி, ஜாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் பொய் சொல்லலைங்க, மனசார உண்மையை தான் சொல்றேன். ஹலோ குட்டு கைட் சார், நீங்களா? ஆமா ஆமா, எனக்கு இந்த பட்டு மினாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அடா, இவங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரிஞ்சது? அப்ப நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறேன் போல இருக்கு. அட நான் சொல்றத கேளுங்க, இந்த பட்டு மினாரை தூக்கி போடுங்க. இதுக்கு பின்னாடி கண்ணுக்கு குளிர்ச்சியா நிறைய பொருள் இருக்கு. அட குட்டு சார், நம்ம இங்க பேச வேண்டாம். பட்டு மினாருக்கு மேல போயிட்டு நம்ம 2 பேரும் பேசலாம். இல்ல வேணாம் வேணாம், பட்டு மினாருக்கு மேல போகலாம் பர்மிஷன் கிடையாது. நமக்கு இந்த பர்மிஷன்லாம் தேவை கிடையாது குட்டு சார். குட்டு சார், இப்ப இந்த பட்டு மினாரை பத்தி எனக்கு சொல்லுங்க. அது எப்படி நீங்க கேட்ட உடனே நான் சொல்லிடுவேன்? இந்த மினாரை பத்தி இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு, அத பத்தி தான் சொல்றேன்னு சொன்னேன். ஓஹோ குட்டு, உனக்கு இந்த மினாரோட ரகசியம் தெரியாதா? அது என்ன சீக்ரெட்டு? நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த படிக்கட்டுல இருந்து நம்ம மேல வந்துடலாமா, ஆனா திரும்ப கீழே போக முடியாதா? என்ன உளறீங்க? 2 நிமிஷத்துல நான் கீழே இறங்கி காட்டவா? முடிஞ்சுதா? முடிஞ்சுதா இல்லையா? நீ இன்னுமா இறங்குற? நான் இந்த மினார்ல இருக்கிற ஒரு குகை அறையை உங்களுக்கு நான் காட்டுறேன். என் கூட வாங்க, போலாம். ஐயா, என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க மேடம்? நீங்க மேடம் இல்ல, நான் சார் குட்டு. மேடம், நான் இங்க இருக்கேன்டா லூசு. நான் சொல்றேன், இந்த குகை அறை ஆதி காலத்து மனுஷங்களா வாழ்ந்த இடம். இங்க எலும்பு மலை கூட இருக்கு. வாங்கிக்கங்க, எலும்பு வாங்கிக்கங்க, ஆதி காலத்து மனுஷங்க எலும்பு வாங்கிக்கங்க. அட குட்டு சார், இந்த எலும்பை வாங்கி உங்க வீட்டை அலங்கரிச்சு வைங்க, எந்த தீய சக்தியும் வராது. வாங்க குட்டு சார், இந்தாங்க கண்ணாடி வாங்கிக்கங்க. இது வெறும் 1000 வருஷம் பழமையானதுதான். வெறும் 2000 ருபீஸ் தாங்க. நான் போய் சொல்லுங்க. அட அவனோட கண்ணாடிய விடுங்க, என் கிட்ட இருக்கிற சீப்பை வாங்குங்க. இது 2 வருஷம் பழமையான சீப்பு, வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான். ஐயோ, உங்களோட எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை. அது சரி, நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு. தலைமுடியே இல்லனா நீங்க சீப்பை வச்சு என்ன பண்ணுவீங்க? இல்ல, என் தலைமுடி. குட்டு சார், உங்க வழுக்க தலையை மறைக்கிறதுக்கு இந்த தொப்பியை வாங்கிக்கோங்க. இது ஆன்டிக் பீஸுங்க. அட தொப்பியை விடுங்க, இந்த ஹேட்டை வாங்கிக்கங்க. இது 5 வருஷம் பழசு, ஒரு குகையில கிடைச்சது. ஹேட் எல்லாம் வேணாங்க, இந்த துணியை வச்சுக்கோங்க. ராஜா எல்லாம் இதுல தான் மூஞ்சி தொடச்சுப்பாங்க. தொப்பியை விட சிறந்தது இந்த விக்கு தான். முடிக்கு முடியும் ஆச்சு, தொப்பிக்கு தொப்பியும் ஆச்சு. ஐயையையையையைய, எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் ஒரு பூதம், என் பேரு தக்கேலா. நானும் பூதம் தான், என் பேரு பக்கேலா. அப்புறம் நான் தான் பூதம் பாஸ். பூதோ, பூதோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மேல போறதுக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்? போறதுக்கு முன்னாடி 2 ஆன்டிக் பீஸ வாங்கிட்டு போலாம்ல. ஆமா, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம். ஏன் இதை என்கிட்ட வலுக்கட்டாயமா விக்கிறீங்க? மம்மி. அது சரி, இப்பதான் உங்க மம்மி ஞாபகத்துக்கு வராங்களா குட்டு? இங்க வர டூரிஸ்ட் எல்லாம் மட்டும் நீ தொலை பண்றியே, அது சரியா? வேணான்னு சொல்ற பழைய பொருளை ஆன்டிக்னு போய் சொல்லி விக்கிறியே, அதுக்கு என்ன பண்றது? வேண்டான்னு சொல்லிட்டு போற டூரிஸ்ட் பின்னாடி போய் அவங்கள தொல்லை பண்றியா? அது தப்பு இல்ல. நீ செஞ்ச இந்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். உனக்கான தண்டனை இந்த பட்டை மின்னாரோட உச்சில கொடி மாதிரி நீ நிரந்தரமா இருக்க வேண்டியதுதான். வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க.
ப்ளீஸ், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த வேலையெல்லாம் விட்டுறேங்க. இனி இங்க வர்ற யாருக்கும் வலுக்கட்டாயமா நான் எதையும் காட்ட மாட்டேன். எந்த பொருளையும் யாருக்கிட்டையும் விற்க மாட்டேன். அதே மாதிரி பொய்யும் சொல்ல மாட்டேன். ஒரு நிபந்தனையின் பேர்ல விடுறேன். நீ கைடு ஆகிறதுக்கு இந்த எல்லா ஹிஸ்டாரிக்கல் இடங்களை பத்தியும் படிக்கணும். அப்புறம் ஒரு நல்ல நேர்மையான கைடா நீ மாறணும். அதுக்கு சம்மதமா? சம்மதங்க, எல்லாத்துக்கும் சம்மதம். ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு மேலயும் நீ திருந்தல, நாங்க மறுபடியும் வருவோம். நான் ஒண்ணும் பொய் சொல்லலைங்க, மனசார உண்மைய சொல்றேன். வெரி குட்.